ஸோ வெல்கம் டு நியூ கம்ப்யூட்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இது வந்து எங்களுடைய நியூ டைப் ஆஃப் டிவைஸு ஒய்ஃபை மொபைல் ஸ்டார்டர் ப்ரோ மாடல். இது லேட்டஸ்ட்டு மாடல். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டைப் ஆஃப் உங்கள் ஸ்டார்டர் 3 ஃபேஸ் மோட்டார்லாம் வச்சுருப்பீங்க. சப்மெர்சிபிள், டிவைஎல், ஸ்டார்லெட் பேஸ்ட், எனி கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுற மோட்டார்ஸ்லாம் இருக்குது. 3 ஃபேஸ் மோட்டார் அதெல்லாம் உங்கள் மொபைல் மூலிமா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலை இங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களோட மோட்டரை இங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். 2 வேங்க. ஸோ ரெண்டாவது இதில் வந்து ஐபி கான்ஃபிகர் சுவிட்ச் இருக்குது, ஒய்ஃபை, மோட்டார், பவர், எல்இடிஸ் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் வித் ப்ரிவென்டரோடு இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஆப்பை ஆன் பண்ண போகிறேன். இதுதான் எங்களோட ஆப்புங்க. நியூ மாடல் ப்ரோ மாடல். இப்போ நீங்கள் லாகினும் பண்ணிக்கலாம். லாகின்னு செக்யூரபிளாக இருக்கும். ஸ்மார்ட் லாகின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணி செட்டிங்ஸில் போய் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இதில் ஸ்மார்ட் இதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். அப்போ டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் மோர் தென் 1 மோட்டார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் 2 மோட்டார் இருக்குது. ஃபஸ்ட்டு மோட்டார் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ டிவைஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். டிவைஸ் வந்து ஆஃபில் இருக்குது, நோ பவர். அப்போ இது டிவைஸ் வந்து பவர் ஆஃப்னு காமிக்கும். இது வந்து டிஜிட்டல் பேனலுங்க. இதில் மோட்டரோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம், என்ன மோடில் ஓடிட்டுருக்கு, ஆட்டோவா மேனுவலாக, டைமர் சைக்கிளிக்காக இல்லை ஷெட்யூல் டைமராக, 3 ஃபேஸ்லையா இல்லை சிங்கிள் 2 ஃபேஸில் ஓடுதா, ஃபேஸ் கட்டாக இருக்கா, ஆட்டோ ஸ்டார்டர், வோல்டேஜஸ்லாம் குட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, எல்லாமே காமிச்சிடும். கரண்ட் அதே மாதிரி தான், ஃபேஸ் ரிவர்ஸ் காமிக்கும். ஸோ இவ்வளோ டைப்ஸ் இதில் இருக்குதுங்க. அதர் தென் டேக், டிவைஸ் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மோட்டர் எப்பப்போ ஆன் ஆச்சு, ஆஃப் ஆச்சு, எதனால் ஆஃப் ஆச்சு, என்ன ரீசன்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிடும். மேனுவலாக இல்லை லோ வோல்ட்டா, ஹை வோல்ட்டா எல்லாமே காமிக்குங்க. இல்லை பவர் ஆஃபா எல்லாமே காமிக்கும் இதில். ஸோ அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ் வோல்டேஜை பார்க்கலாம், கரண்ட்டை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டரில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு RYB இன்புட்டு 415 வோல்ட்டு. ரெண்டாவது வந்து இது வந்து கரண்ட் சிடி காயில், கரண்ட் சென்சார் நாங்கள் சிடி காயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன் கனெக்ஷன் உங்கள் ஸ்டார்டரில் கொடுங்க, இது ஆஃபில் கொடுங்க, ஆஃப் பட்டனில் கொடுங்க. இது ஆஃப் பட்டன் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு பின் மட்டும், ஃபஸ்ட்டு பின் விட்ருங்க. ஸோ இதுதான் எங்கள் ஸ்டார்டரில் நான் கனெக்ட் பண்ணி 3 ஃபேஸ் மோட்டாருங்க. ஸோ நான் இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். 3 ஃபேஸ் பவரை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ 3 ஃபேஸ் பவர் ஆன் பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் எடுக்குங்க. ஃபேஸ் ரிவர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். அது வரைக்கும் இந்த மோட்டர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். ஒய்ஃபை ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் வீடியோ செப்பரேட்டாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்கள் மோட்டர் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். உங்கள் ஃபார்ம் ஹவுஸில் ஆல்ரெடி ஒய்ஃபை எடுத்துகிட்டால் ஒய்ஃபை கூட இந்த டிவைஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம் கார்டு எதுவும் தேவைப்படாது. ஒரே சிம் கார்டில் நீங்கள் மல்டிபிள் மோட்டர்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே ஒரு மோடம் இருந்தால், ஒய்ஃபை மோடம் இருந்தால் போதுங்க. இனி வர்றது எல்லா பக்கமும் ஃபார்ம் ஹவுஸ் தான். நீங்கள் கேமரா கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஸோ அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் சிம் போட தேவையில்லை, தனித்தனி ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆயிடுச்சுன்னா இது ப்ளூ எல்இடி ஆஃப் ஆயிரும். இப்போ நான் உள்ளே போய் பார்க்கலாங்க. என்னுடைய டிவைஸில் என்ன வோல்ட் வருது, 427, 412, 416. ஸோ இதான் வந்து 3 ஃபேஸ் வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நான் மோட்டரை வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப் மூலிமா ஆன் பண்ண போகிறேன். ஆப்பில் ஆன் பண்ணியிருக்கேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இது ஆன் ஆயிருங்க. ஸோ இதில் செட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரிவென்டர் செட்டிங், டிலே செட்டிங்ஸ் எல்லாமே. இப்போ மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோட்டர் எல்இடி ஆன் ஆகிருக்குங்க.
ஸோ இங்கே உங்களுடைய ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய இந்த எல்லோ கலர் இது டிஸ்பிளே தெரியுதுங்க, அது ஒயிட்டாக மாறும். ஆனில் எல்லோ தெரியுது, இது ஒயிட்டாக மாறிடுச்சுன்னா ரிப்ளை அங்கே ஆன் ஆகிடுச்சு, ரிப்ளை வந்துடுச்சுன்னு வரும். சர்வர் வந்து ரிப்ளை கொஞ்சம் செகண்ட்ஸில் வந்துடுச்சு பாருங்கள், ஒயிட்டில் மாறிடுச்சு. இது மாதிரி தாங்க. அதேமாதிரி உங்கள் பவர் ஸ்டேட்டஸில் உள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இப்போ வந்துடும். இப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் கரண்ட் லோடும் காமிச்சிருங்க. இது வந்து லோடு வந்து 4.8 ஆம்ப்ஸ் அடிக்குது, அது காமிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மோட்டரை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆப்பில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆன் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் எடுக்கும். ஆஃப் ஆகிடுச்சுங்க பாருங்கள், மோட்டர் எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே வந்து இந்த ஆஃப் வந்து பிளாங்காக மாறிடும். இந்த ஆஃபுக்கு லெட்டர் இப்போ மறைஞ்சிருங்க. மாறிடுச்சு, பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் சிக்னலும் வந்துடுச்சு. ஸோ இந்த டிவைஸ் டேங்கில் நீங்கள் பார்க்கலாம் எப்போ ஆன் ஆச்சு, இப்போ எத்தனை மணிக்கு ஆஃப் ஆச்சு, டோட்டலாக எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாங்க. ஸோ நான் மேனுவலாக ஆப் மூலிமா தான் ஆன் பண்ணேன், ஆஃப் பண்ண அதை காமிச்சிருக்கு. ஸோ இதேமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே 3 ஃபேஸ் மோட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் கண்ட்ரோலர் இருக்குதுங்க. நீங்கள் வந்து மொபைல் மூலிமா ஒய்ஃபை இருந்ததுன்னா மொபைல் மூலிமா ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது லோ ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டுக்கு. தேங்க்யூ. இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் 96296591 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.